இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 படிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி, அதாவது ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க்கோட நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது சென்ட்ரல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்டாஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 14 வாரம் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை விதமான போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 விதமான போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 2 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் வயசு கொடுத்துருக்காங்க. 22லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜாபு இதுதான், அதாவது ஃபேக்கல்ட்டி இதுதான் இதோடைய ஜாபோட நேம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு, காமர்ஸ் இருந்தாலும் சரி, சயின்ஸ் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங் அண்டு ப்ராசஸ் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து என்னது அட்டெண்டர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு வந்து 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே, அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டீட்டெயிலாக இவங்களே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு பீரியட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே இவங்களே கொடுத்துருக்காங்க. டோட்டல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத இவங்க யோசிப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இது இருக்குது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இருக்கும், ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பர்சனல் இன்டர்வியூ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜாபுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க டொமஸ்டிக், அதாவது பர்சனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை வச்சு இதுன்னு போட்டேன், ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, பர்சனல் இன்டர்வியூ இருக்குது, டொமஸ்டினேஷன்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான், அதாவது 10th குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற www.job இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டோட்டலாக 200 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SC ST அந்த மாதிரி கேஸ்டெல்லாம் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் டிடி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாகவும் நீங்கள் நியரஸ்ட் பேங்க்லேயும் நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 15, அதாவது வித்தின் 50 டேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பை போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதையும் படித்து பாருங்கள். உங்களுக்கு எப்போது வேலை இருக்குது, எப்போது இது இருக்கும், ஜாயினிங் ஃபார்முலேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு மோர் 15 டேஸில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு சேர்த்து உங்களுக்கு போஸ்டிங்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாஃப் கூட தான் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல. சர்வீஸ் அதாவது இந்த ஃபேட்டலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி 30,000லேருந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலவுன்ஸும் உங்களுக்கு 2,500 வரைக்கும் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அலவுன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 10% வரைக்கும் உங்களுக்கு இயர் கன்சல்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1,000 வரைக்கும் உங்களுக்கு 1,000 300 வரைக்கும் உங்களுக்கு அலவுன்ஸு உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அலவுன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அலவுன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஏ கன்சல்மெண்ட் அதாவது டிஏ அவுட்ஸ்டாண்டிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏலேருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர்ஏ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் தான் உங்களுக்கு இருக்கும். 4 ஹவர்லேருந்து 8 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு 250 500 300 150 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டலிட்டியும் அட்டெண்டருக்கும் ரெண்டுக்கு சேர்த்து தான் உங்களுக்கு இவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் லீவு 12 டேஸ் இருக்கும். பர்சன்டேஜ் லீவு பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்கும். சிக் லீவ் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லீவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரியில் கட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.